Hello and welcome to Skillet. இந்த வீடியோவில் நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறீங்க. அதாவது கிராமருடைய பேசிக் திங். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதர் டைப்ஸ் இல்லைன்னா அதர் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிராமரை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் கிராமருடைய பேசிக். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எப்படி ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லாமல் சின்ன சின்ன ஹிண்ட்ஸோட எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 டைப்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நவுன். ஸோ நவுன் அப்படிங்கிறது தட் டிஸ்கிரைப்ஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. ஸோ நவுன் அப்படிங்கிறது ஒரு நேமிங் வேர்டு. சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும்னா நவுன் அப்படிங்கிறது ஒரு நேமிங் வேர்டு. ஒரு நேமை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் ஆஃப் அ பர்சனோ, நேம் ஆஃப் அ திங், இல்லை நேம் ஆஃப் அ பிளேஸ் ஆர் நேம் ஆஃப் அன் ஐடியா. எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். சச்சின், இந்தியா, டேபிள், ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ சச்சின்ங்கிறது ஒரு நேம், இந்தியாங்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பிளேஸ், ஸோ டேபிள்ங்கிறது நேம் ஆஃப் அ திங், அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் சம் ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை நம்ம டச் பண்ண முடியாது, பட் we can feel that happiness. ஃபார் எக்ஸாம்பிள் honesty, அது ஒரு ஃபீல், பட் we cannot touch. ஸோ that is an abstract ideas. ஸோ நவுன் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நேமிங் வேர்டு. ஸோ எந்த ஒரு நேமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் அ நேமிங் வேர்டு. தட் இஸ் அ நவுன். தே லிவ் இன் இந்தியா. இந்த சென்டென்ஸில் எது நேமிங் வேர்ட்? இந்தியா. எஸ். ஸோ இந்தியா அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ பிளேஸ். ஸோ திஸ் இஸ் அ நவுன் இன் திஸ் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஓகே, தே லிவ் இன் இந்தியா அப்படிங்கிற சென்டென்ஸில் இந்தியா அப்படிங்கிறது நவுன். ஸோ நவுன் மீன்ஸ் நேமிங் வேர்ட் இன் ஈஸி எக்ஸ்பிளனேஷன். So next, pronoun. So what is a pronoun? It is very easy. Replaces a noun. So நான் இந்த ஆர்டராக தான் கொடுத்துருக்குறேன். நவுன் அப்படிங்கிறது நேமிங் வேர்ட். ப்ரோனவுன் அப்படிங்கிறது நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டெட் ஆஃப் சச்சின், சச்சின்ங்கிறது நம்ம நவுன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நேமிங் வேர்டு, ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சச்சின் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹீ, ஷீ, இட், தே, யூ, வி, ஒருத்தருடைய பேரை சொல்லாமல் அதுக்கு பதிலாக அவங்கள ஷீனோ ஹீனோ, ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் நிறைய வாட்டி, அதுக்கு பதிலாக அவங்கள வந்து திருப்பி அவங்க நேமை யூஸ் பண்ணாமல் ஷீ ஹஸ் கம், ஷீ ஹஸ் கான் சம்வேர் அப்படின்னு அவங்க நேமை சொல்லாமல் ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், இல்லை ஹீன்னு யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் ப்ரோனவுன். ஸோ இது ஈஸியாக ஹிண்ட்டோடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ப்ரோனவுன், நவுன்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அதில். ஸோ நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோனவுன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இங்கே எது ப்ரோனவுன்? ஷீ அப்படிங்கிறது ப்ரோனவுன். பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எ நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ரியா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரியா த நேமிங் வேர்ட் வி ஆர் யூஸிங் ஷீ. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் இஸ் verb. ஸோ verb that explains some action. வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் ஒரு மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ சிங்ஸ் வெரி வெல். இங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது? சிங்ஸ், அதாவது பாடுறாங்க இல்லையா. ஷீ சிங்ஸ், பாடுறது. ஷீ ரன்ஸ், ஓடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வேர்ப். ரன், ப்ளே, ட்ரிங்க், ஈட், டான்ஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் அங்கே நடக்குதோ அதுதான் verb. ஸோ verb means action word in simple explanation. So verb means action word. So that describes or that explains some action. Next, adjective. Adjective means that modifies a noun or a pronoun. ஸோ இதை ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். adjective அப்படிங்கிறது ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ மாடிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரெக்டாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஷீ இஸ் நாட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஷீ இஸ் நாட்டி. இப்போ இங்கே யார் நாட்டி? ஷீ. ஷீங்கிறது ஐதர் ஒரு நேமாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்குது. இங்கே வந்து ப்ரொனவுனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் நாட்டி ஆர் ரியா இஸ் நாட்டி. அதுக்கு பதிலாக நம்ம நவுனை ரீப்ளேஸ் பண்ணி ப்ரொனவுன் போட்டுக்கோம். ஷீ இஸ் நாட்டி. இப்போ இங்கே யார் நாட்டி? ஷீ. அப்போ இந்த நாட்டி யாரை பற்றி பேசுது? ஸோ இந்த ஷீ, அந்த ரியா இஸ் நாட்டி, ரியா ரொம்ப நாட்டியான பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் adjective. ஸோ இங்கே நாட்டி அப்படிங்கிறது adjective. பிகாஸ்
Adjective means that modifies a noun or a pronoun. So adjective எப்போவுமே ஒரு noun பற்றி தான் explain பண்ணும். Okay. Next, adverb. Adverb. இங்கே ஈஸியாக ஒரு ஹிண்ட் என்ன பார்க்கலாம். adverb இது வந்து வேர்பை பற்றி பேசுது. ஸோ அட்ஜெக்டிவ் எப்படி நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சோ அதே மாதிரி adverb எப்படிங்கிறது வந்து வேர்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். மாடிஃபைஸ் அ வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், he runs quickly. he runs quickly. ஸோ எப்படி ஓடுனாங்க, குயிக்காக எப்படி ஓடுனாங்க. இங்கே வந்து வேர்ப் என்ன, ரன்ஸ். வேர்ப் என்ன, ஆக்ஷன் வேர்டு. இங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது, ரன்னிங், ரைட். எப்படி ரன் பண்ணாங்க, குயிக்காக ரன் பண்ணாங்க. ஸோ ஹியர் adverb ஆல்வேஸ் மாடிஃபைஸ் அ verb. ஸோ அட்ஜெக்டிவ் நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரியா எப்படிப்பட்ட கேர்ள், நாட்டியான கேர்ள். இங்கே எப்படி ஓடுனாங்க, குயிக்காக ஓடினாங்க, குயிக்லி. ஓகே. ஸோ ஹியர் verb, this modifies a verb. So adverb always modifies a verb, or adverb always explains about the verb. So adjective means that explains about a noun. Adverb means that explains about a verb. Next is preposition, that informs where something is placed or positioned. So இங்கேயும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ரீபொசிஷன். பொசிஷன்னா என்ன, எந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், அது ஒரு பொசிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன், ஆன், அட், அண்டர், அரவுண்ட், பிசைட், பிஹைண்ட், இன்டு. ஓகே. பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். ஆன் த டேபிள். எங்கே இருக்குது புக், ஆன் த டேபிள். இன்சைட் த பேஸ்கெட், அண்டர் த டேபிள். ஓகே. ஸோ இந்த புக் எங்கே இருக்குது, ஆன் த டேபிளா, அண்டர் த டேபிளா, ஆர் இன்சைட் த பேஸ்கெட்டா. ஸோ பொசிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரிபொசிஷன். ப்ரிபொசிஷன். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கன்ஜங்ஷன், that joins the parts of a sentence, phrases or clauses. ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் இஸ் like a connector. It is a joining words. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் பிளாக்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பிளாக்கையும் இன்னொரு பிளாக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வீல் யூஸ் அ கனெக்டர்ஸ் டு கிரியேட் அ டிசைன். ஸோ ரெண்டு பிளாக்கை ஒரு கனெக்டர் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. லைக்வைஸ் ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ with the help of some connector or a joining words, that is called conjunction. ஸோ conjunction ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு connector ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ conjunction means joining words. For example, she is smart but she is lazy. ஸோ இங்கே she is smart அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், she is lazy அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு we need one connector, we need one joining word. ஸோ இங்கே நம்ம பட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். she is smart but she is lazy. ஸோ கன்ஜங்ஷனில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய நவுனுடைய டைப்ஸ், ப்ரனவுனுடைய டைப்ஸ் பார்க்கும்போது இந்த கன்ஜங்ஷனுடைய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்ன, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக என்னங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ கன்ஜங்ஷனாக இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வர வேண்டியது கனெக்டர்ஸ், ஜாயினிங் வேர்ட்ஸ். Interjection. Interjection means that expresses a sudden feelings or emotion. ரொம்ப ஈஸியாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய சடன், சர்ப்ரைஸ், ஷாக்கிங் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வாவ் தட் இஸ் அமேசிங், ரே, அலாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்மளுடைய சடன், ஷாக்கிங், சர்ப்ரைசிங் ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இன்டர்ஜெக்ஷன். அதாவது வாவ், அவுச், ஏதாவது கால் அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவுச் அப்படின்போம், அல்லாஸ். ஸோ எல்லாத்துலேயும் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அதாவது ஒரு ஆச்சரியக்குறியை போட்டு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் கால்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ ஒரு வாட்டி ரீகேப் பார்க்கலாம். ஸோ நவுன் மீன்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன். யாராவது ஒரு பர்சனோடைய நேமையோ, பிளேஸோட நேமையோ, திங்ஸோட நேமையோ, ஐடியாஸோட நேமையோ சொல்கிறது தான் நவுன். ப்ரனவுன்கிறது அதே நேமிங் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒருத்தருடைய நேமுக்கு பதிலாக ஹீ, ஷீ, இட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அ pronoun. And verb means it is an action word. So ஷார்ட்டாக சொல்லணும்னா noun is a naming word, pronoun we replace as a noun, and verb is an action word. Run, play, drink, jump, all the actions, action word.
ஸோ ஷார்ட்டாக இந்த மாதிரி ஹிண்ட் வச்சு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தட் மாடிஃபைஸ் அ நவுன், தட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் அ நவுன். ஷீ இஸ் நாட்டி. யார் நாட்டி? ஷீ ஆர் ரியா இஸ் நாட்டி. ஸோ அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். அட்வர்ப் இங்கேயே ஹிண்ட் இருக்குது, வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அட்வர்ப். ஹி ரன்ஸ் குவிக்லி, எப்படி ஓடுனாங்க, அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு, குயிக்காக. ஓகே, தட் மாடிஃபைஸ் அ வேர்ப். அண்ட் ப்ரிப்பொசிஷன் இங்கேயும் ஹிண்ட் இருக்குது, பொசிஷன் எந்த இடத்துல நம்ம பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்கிறது. அதாவது ஆன் இந்த புக் எங்கே இருந்தது, ஆன் த டேபிளா, அண்டர் த டேபிளா, வாட் இஸ் தட் பொசிஷன். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன், very easily you can connect it with connectors. Okay, joining words. two parts of sentences connect பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் joining word. And but, or, so, yet, nor. Okay, so இதை வந்து types coordinating and subordinating conjunctions, we'll see it later. Interjunction, that where we express our shocking, surprising feelings with an exclamatory mark. Wow, ouch, alas, hooray. Hope you are clear with the parts of speech. ஸோ இந்த கிராமர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய டைப்ஸ் அண்ட் இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம்.